அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரின் விலாக். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணோட ஸ்கூல் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ தான் KG1 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. ஸோ இங்கே ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் 7:30 to 11:30. ஸோ 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பஸ் பார்த்திங்கன்னா 6:30க்கே வந்துடும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே எழுப்பி விட்டு கிளப்பணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:00 ஆகுது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்குள்ளேயே நான் அவங்க தூங்க வச்சுருவேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே ஒரு 9 ஹவர்ஸ் மேலே ஸ்லீப் இருக்கும். என்ன தான் 9 ஹவர்ஸ் மேலேயே தூங்கினாலும் இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக அவங்கள எழுப்பி கிளப்பியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். லன்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஆப்பிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மசால் தோசை பேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரோல் பண்ணி அந்த தோசையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோக் மட்டும் வச்சுட்டோம்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க. அண்ட் தென் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், புக்ஸு எல்லாமே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் டேவே ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ பேக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேக்குங்கிறதுனால அவங்க நேமு, செக்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், எல்லா பேக்கும் சேமாக இருக்கிறதுனால. ஸோ ஏதாவது படிக்கணும், எக்ஸாம்ஸு, அப்புறம் வந்து ஹோம்ஒர்க்னா மட்டும் அந்த புக்ஸை மட்டும் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ மற்றபடி ஃப்ரீயாக தான் போவாங்க. பேக்கில் வெறும் லன்ச் பேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. நான் படிக்கிறப்பெல்லாம் நம்ம ஒன்றுனா எல்லா புக்ஸும் கேரி பண்ணிட்டு போவோம். பேக்கே தூக்க முடியாமல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மெத்தட். வந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ போட்டிருக்க யூனிஃபார்ம் வந்து மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ஸ்டேக்கும் அதேமாரி வேறு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு பேண்ட் அண்ட் டிஷர்ட் மாதிரி. ஸோ இது எல்லாமே ஸ்கூல்லேயே நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அட்மிஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் கீழே இறங்கி போனால் கரெக்டாக இருக்கும் பஸ் வரத்துக்கும், நாங்கள் போய் கரெக்டாக நிற்கிறதுக்கும் இந்த பிளேஸில். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் தான் வரும். ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ற இருக்கிறதுனால அங்கேயும் நடந்து வந்து ஸோ இந்த மெயின் ரோட்டில் வந்து நாங்கள் ஸ்டாப்பிங் நின்றுடுவோம். ஸோ ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸோ நம்ம எங்கே ஸ்டாப்பிங் நமக்கு இருக்குங்கிறத ஸோ பஸ் டிரைவர்கிட்ட நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டாப்பிங்க்கு வந்து நம்மளை ஏற்றிப்பாங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி 6:25 டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பஸ் வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து நின்றுடுவோம். சில நேரத்தில் சீக்கிரமாக வரும், சில நேரத்தில் கொஞ்சம் லேட்டாகவும் வரும். ஸோ டைமிங் முன்ன பின்ன நாங்கள் பார்த்து வந்து நின்றுக்கிறது. சில நேரத்தில் பஸ் மிஸ் பண்ணிடுவோம், கொஞ்சம் லேட்டானாலும் போயிடுவாங்க. வெயிட் பண்ண முடியாது, மெயின் ரோடுங்கிறதுனால இந்த டைம் பிஸியாக இருக்கும். 1 by 1 பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பஸ் வந்துருச்சு. ஸோ ஏறி அவங்க போயிட்டாங்க. ஸோ பஸ்ஸில் அவங்கள ஏற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஓப்பன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த டைமில் போய் திங்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறது, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்தோம், ஒரு 10 o'clock 11 o'clock வந்தோம்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ
அதனால் இந்த டைமில் வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், யாரும் இருக்கவும் மாட்டாங்க, நமக்கு தேவையான திங்ஸை ஈஸியாக வாங்கிட்டும் போயிட்டு பில் போட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் தான், 1 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான திங்ஸை வாங்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ வாட்டர் மட்டும் எடுத்துட்டு தென் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 12:00 ஆயிடுச்சு. ஸோ பஸ் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நமக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி விட்டுட்டும் போவாங்க இந்த டைமில். ஸோ வந்துட்டாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்கள அழைச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மூடே இருக்காது, ஹோம் ஒர்க் பண்ணுற மூடே இருக்காது, விளையாடுறது தான் நிற்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோம் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா C லெட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டார்டிங் முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏபிசிடிலாம் எழுத பழகி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ ஈஸியாக இருக்குது. இன்னொன்று 4 லைன்ஸுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் எழுதி அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பழகிட்டாங்க. ஸோ அவங்க மிஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, வீட்லேயும் தனியாக நோட் வாங்கி கொடுத்து அதையும் கொஞ்சம் வந்து ட்ரைனிங் கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ட்ரைனிங் கொடுத்து இப்போ கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஹோம் ஒர்க் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அதோட விளையாட போயிடுவாங்க. ஸோ ஈவினிங் 6:30 அதே மாதிரி சேம் டைம் தூங்கிடுவாங்க. ஸோ இதோட அந்த vlog முடியுது. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.